गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। हर नमः पार्वतीपते हर हर महादेव। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुस्वामिनः जय, आञ्जनेयस्वामिनः जय। ध्यानश्लोकम्। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। वागीशाद्याः सुमनसः सर्वार्थानामुपक्रमे यन्नत्वा कृतकृत्याः स्युः तन्नमामि गजाननं। यस्य द्विरदवक्त्राद्याः पारिषद्याः परशतं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्सेनं तमाश्रये। ततः श्रीमच्छङ्कराचार्यादिगुरुपरम्परानुसन्धेये दोर्भिर्युक्ता चतुर्भिः स्फटिकमणिमयीम् अक्षमालां दधाना हस्तेनैकेन पद्मं सितमपि च शुकं पुस्तकं चापरेण भासा कुन्देन्दु शङ्खस्फटिकमणिनिभा भासमाना समाना। सा मे वाग्देवतेयं निवसतु वदने सर्वदा सुप्रसन्ना। अचतुर्वदनो ब्रह्मा द्विबाहुरपरो हरिः अफाललोचनः शम्भुः भगवान् बादरायणः। स्वसुखनिभृतचेताः तद्युदस्तान्यभावोऽपि अजितरुचिरलीलाकृष्टसारस्तदीयं व्यतनुतकृपया यः तत्त्वदीपं पुराणं तमखिलवृजिनघ्नं व्याससूनुं नतोऽस्मि। योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे संसारसर्पदष्टं यो विष्णुरातम् अमूमुचत्। श्रीमद्भागवतं पुराणममलं यद्वैष्णवानां प्रियं यस्मिन् पारमहंस्यमेतदखिलं ज्ञानं परं गीयते। यत्र ज्ञानविरागभक्तिसहितैः नैष्कर्म्यमाविष्कृतं तच्छृण्वन् विपठन् विचारणपरः भक्त्या विमुच्येन्नरः। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थित तद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः। यस्यान्तं न विदुः सुरासुरगणाः देवाय तस्मै नमः। नमो धर्माय महते नमः कृष्णाय वेधसे ब्राह्मणेभ्यो नमस्कृत्य धर्मान् वक्ष्यामि शाश्वतान्। बुद्धिर्बलं यशोधीर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्। श्री हरये நமः. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை அக்டோபர் மாதம் 28 விளம்பி நாம சம்வத்சரம் தட்சிணாயனம் ஷரத்ருத்து துலா மாதம், அதாவது ஐப்பசி மாதம், கிருஷ்ணபக்ஷம் பஞ்சமி திதி, மிருகசீர்ஷ நட்சத்திரம் 8:45 மணி மட்டும். அதுக்கு பிறகு ஆர்திரா நட்சத்திரம், திருவாதிரை நட்சத்திரம். இப்பேற்பட்ட வசத்தியான இன்றைக்கி நம்ம ஸ்ரீமத் பாகவதத்தில் 7வது ஸ்கந்தத்தில் 6வது அத்தியாயத்தில் பிரகலாத சரித்திரம் நடந்துட்டுருக்கு. அதை இன்றைக்கி பார்க்க போகிறோம், அத்தியனம் பண்ண போகிறோம். பிரகலாத சுவாமி பரம பாகவதர். அசுர குலத்தில் பிறந்தா கூட, இரண்ய கசிப்புக்கு பிறந்தா கூட அவர் சதா பகவத் தியானத்தில் இருந்து பகவானை ஆராதித்தவர், நாராயணன் ஆராதித்தவர், அவரால் காப்பாற்றப்பட்டவர். அவருடைய சரித்திரம் நடந்துட்டுருக்கு. இந்த 6வது அத்தியாயத்தினுடைய சம்மரியே ஸ்ரீதர் அவருடைய வியாக்கியானத்தில் 2 ஸ்லோகங்களில் சொல்கிறார்.
அதை முதல்ல சொல்லிவிட்டு இந்த அத்தியாயத்தில் என்ன இருக்குங்கிறத பார்ப்போம். ஸ்ரீ ஹரே நமஹ. ஷஷ்டே குரௌ கிருஹம் வ்யக்ரே பிரஹ்லாதோ தைத்யபாலகான் அனுகம்பிய பரம் தத்துவம் நாரதோக்தமுபாதிஷத் நிரர்த்தக கிரியாலாபைஹ ஆயுர்வ்யயம் அஜானதாம் பிரஹ்லாத சதயம் பிராக தர்மம் பாகவதம் கிருதி. பரம பாகவதனான பிரஹ்லாதன் ஹிரண்யகசிப்புக்கு பிள்ளையா பிறந்து ஹிரண்யகசிப்பு அவனுக்கு நல்ல விஷயங்களை தெரிவிச்சுக்கணுங்கிறதுக்காக ஸ்பெஷல் டியூஷன் வச்சான். தன்னுடைய குருவான சுக்கராச்சாரியாருடைய புத்திராள் ஷண்டன் அமர்கன்னு 2 பேர், அவளை ஸ்பெஷல் டியூஷன் வச்சு நீங்கள் நல்ல விஷயங்களை எடுத்து சொல்லிக் கொடுங்கோ, அசுரகுலாவுக்குள்ளான கல்ச்சரெல்லாம் எடுத்து நல்லா உபதேசம் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்தான். ஆனால் அது ஒன்றும் பிரகலாத சுவாமிக்கு ஏறலை. அவர் சதா பகவத் தியானத்தில் இருந்து நாராயணனே நினச்சிட்டு இருந்தார். அப்பொழுது ஒரு நாளைக்கு விராம காலத்தில் அந்த குரு புத்திரால் 2 பேரும், நீங்கள்லாம் ஆற்றுல டியூஷன் நான் சொல்லி கொடுத்தத பட்டனம் பண்ணுங்கோ, நான் வீட்டு வேலையை கவனிச்சுக்கிறேன்னு போயிருந்தார். அந்த சமயத்தில் பிரகலாத சுவாமி கூட இருந்த அசுர குழந்தைகள் எல்லாருக்கும் சேர்த்து பாகவத தர்மம் என்னங்கிறத எடுத்து சொல்கிறது தான் இந்த அத்தியாயத்தில் சொல்கிறது. அதை இந்த அத்தியாயத்தில் பார்க்க போகிறோம். ஸ்ரீ ஹரே நமஹ. ஷஷ்டே குரௌ கிருஹம் வ்யக்ரே. வீட்டில் வேலைகள்லாம் இருக்குங்கிறதுக்காக குரு புத்திரால் 2 பேரும் போன பிறகு பிரஹ்லாதோ தைத்யபாலகானு, தன்னை சுத்தீவரிலும் இருந்த தன்னுடைய சகபாட்டிகளான அசுரபுத்திரால் எல்லாரையும் வச்சுட்டு பிரகலாத சுவாமி அனுகம்பிய பரம் தத்துவம் நாரதோக்தம் உபாதிஷத்து, தனக்கு ஏற்கனவே நாரதர்னால் உபதேசிக்கப்பட்ட பகவத் தர்மத்தை எடுத்து அந்த குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்தானாம். நிரர்த்தக கிரியாலாபைஹி ஆயுரும் யயம் அஜானதாம் பிரஹ்லாத சதயம் பிராக தர்மம் பாகவதம் கிருதி. சும்மா வியாபகாரிகமான விஷயங்கள் மனசு வச்சுண்டு அதில் செய்யப்பட்ட காரியங்களை பற்றியே சொல்லிட்டு ஆயுஸ் முழுக்க அதை பற்றியே பேசிண்டு ஆயுஸை வியர்த்தமாக்கிறது இருக்கே, அது பண்டிதனான ஒருவன் செய்ய மாட்டான், வித்யாஹீனந்தான் செய்வன் என்று பரம பாகவத தர்மமான நாராயணனை உபாசிக்கணும், பகவத் பரமா மனசு போகணுங்கிறத எடுத்து சொன்னால்னு சொல்லி இந்த அத்தியாயத்தினுடைய சம்மரியை சொன்னால் ஸ்ரீதரர். இப்பொழுது இந்த அத்தியாயத்தை நம்ம அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரயே நமஹ. அத ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே சப்தமஸ்கந்தே ஷஷ்டோऽध्यायः. பிரஹ்லாத உவாச்ச கௌமார ஆச்சரேத் ப்ராஜ்ஞா தர்மான் பாகவதானிஹ துர்லபம் மானுஷம் ஜன்ம ததபி அத்ருவம் அர்த்ததம். பிரஹ்லாத சுவாமி கூட சுத்திவரிலும் இருக்கப்பட்ட சகபாட்டிகளான அசுர குழந்தைகள் எல்லாத்தையும் சொல்கிறாள், குழந்தைகளே, இந்த மனுஷ ஜென்மம் இருக்கே, இது கிடைப்பது என்பது ரொம்ப அரிது. ஏதோ ஒரு நல்ல காரியங்கள் செஞ்சதுனால பூர்வ ஜென்ம பலத்தினால மனுஷாலாக பிறந்திருக்கோம். மனுஷனுடைய ஜென்மாவனுடைய கோலே என்னென்னா பரமபுருஷார்த்தத்தை அடைவது தான் புத்திமானாக இருக்கப்பட்டவன் செய்யணும். இந்த ஜென்மாவிலேயே தர்மங்களை செய்யணும். அது மனுஷ ஜென்மாங்கிறது அனித்தியம். அந்த அனித்தியமான இந்த மனுஷ ஜென்மா இருக்கே, அதுக்குள்ளே அது என்னைக்கு நடக்கிறதுன்னு தெரியாது. அதனால் கௌமார ஆச்சரேத் பிராஜ்ஞா, எல்லா காரியம் பண்ண போகிறேன் சார், நான் பாராயணம் பண்ண போகிறேன், சந்தியாவந்தனம் பண்ண போகிறேன், ரிட்டையர் ஆனோன்னு நினச்சிக்கப்படாது. ரிட்டையர் ஆகிற மட்டும் பகவான் நம்மளை ரட்சிக்கணுமே, இருக்கணுமே, உசுறு இருக்கணுமே. அதனால் சொன்னால் கௌமாரே ஆச்சரேத் பிராஜ்ஞா, நல்ல புத்திமானாக இருக்கப்பட்டவன் சின்ன குழந்தையா குமார வயசுலேயே இளம் பிராயத்திலேயே பகவத் பரமான மனசை வைப்பன், தர்மங்களில் பாகவத தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணுவன், அதுதான் பண்ணணும்னு சொன்னாள். கௌமார ஆச்சரேத் பிராஜ்ஞா தர்மான் பாகவதானிய துர்லபம் மானுஷம் ஜென்ம ததபி அத்ருவம் அர்த்ததம். மனுஷ ஜென்மா கிடைக்கிறதே ரொம்ப துர்லபம். அதுலேயும் நமக்கு பூர்ண ஆயுஸ் இருக்கிறது அது இன்னும் துர்லபம். அதுலேயும் கூட அர்த்ததம், நம்ம விஷயங்களை நன்னா புரிஞ்சுட்டு இருக்கப்பட்ட மனுஷ ஜென்மா அடைகிறது இன்னும் துர்லபம். அதனால் சின்ன வயசுலேருந்தே நீங்கள் தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணுங்கோ, பாகவத தர்மத்தை சொன்னால். யதாஹி புருஷஸ்யேக விஷ்ணோபாதோபசர்ப்பணம் யதேஷ சர்வபூதானாம்
பிரிய ஆத்மேஸ்வர சூரத்து. விஷ்ணு ஆராதனை பண்ணுறதுன்னா என்னங்கிறத எடுத்து சொன்னால், யதாஹி புருஷஸ்யேக விஷ்ணோ பாதோபசர்ப்பணம். பகவான் ஸ்ரீமன் நாராயணன் அவனுடைய பாத கமலங்களில் பாத சேவை பண்ணுறதற்கே அதுதான் மனுஷ தர்மம், பாகவத தர்மம். அது விஷ்ணுனுடைய பாதங்களை சேவை பண்ணணும்னால் அதுக்கு அவரே வியாக்கியானம் கொடுத்தார் அடுத்த ஸ்லோகார்த்தத்தில். யதேஷ சர்வபூதானாம் பிரிய ஆத்மேஸ்வர சூரத்து. விஷ்ணு பாதம்னா வேற ஒன்றும் இல்லைன்னா விஸ்வா பூதானி அஸ்ய பாதகான்னு புருஷ சூக்தத்தில் வரும். பகவானுடைய பாதங்கள் வேறு ஒன்றும் இல்லை, இந்த விஸ்வம் பூரா தான் பகவானுடைய விஷ்ணுனுடைய பாதங்கள். அதனால் விஷ்ணு பாத சேவை பண்ணுறதுன்னா என்ன அர்த்தம்? ஜன சமூகத்துக்கு சேவை பண்ணுறதுன்னு அர்த்தம். விஷ்ணு சேவைங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, நம்மளோட கூட இருக்கப்பட்ட சமூகம் சொசைட்டி இருக்கே, அதில் பகவான் எல்லா பிராணிகள்கிட்டையும் உயிர் எல்லா ஜீவாத்மாக்கள்லேயும் ஊடுருவி இருக்காள். யதேவ சர்வபூதானாம் பிரிய ஆத்மேஸ்வர சுகிருத்து. சுகிருதாகப்பட்ட அவர் மகாவிஷ்ணு எல்லா பிராணிகளுடைய எல்லா ஜீவாத்மாக்குள்ளேயும் இருந்துருக்காள். அதனால் பகவானை பாத சேவை பண்ணுறதுன்னா வேறு ஒன்றும் இல்லை, அவருடைய லிங்கத்தை வச்சு அவருடைய மூர்த்தியை வச்சுட்டு காலை தொட்டு தொட்டு பாத சேவை பண்ணுறதுங்கிறது சாதாரண அர்த்தம். பாதோஸ்ய விஸ்வா பூதானி இன்னும் சொல்லியிருக்கு புருஷ சூக்தத்தில். இந்த விஸ்வம்பூரா பகவானுடைய பாதம்னுது, விஷ்ணுனுடைய பாதம்னுது. அதனால் ஜன சமூகம் இருக்கே, சொசைட்டி, அதுக்கு சர்வீஸ் பண்ணுறது இருக்கே, அதுதான் விஷ்ணு பாதம் சேவைன்னு அர்த்தம், பாத சேவனம். அதை பண்ணுங்கோன்னால் சர்வ எதேஷ சர்வபூதானாம் பிரிய ஆத்மேஸ்வர சுகிருத்து. எந்த ஒரு பகவான் எல்லா பிராணிகளிலும் உள்ளூரியும் ஊடுருவி இருக்காரோ ஆத்மேஸ்வர சுகிருத்து, சுகிருதா இருக்கார், எல்லாத்தையும் பிரியத்தை வச்சுருக்கப்பட்டவர். அப்பேற்பட்ட மகாவிஷ்ணுடைய பாதங்கள், அதாவது இந்த சொசைட்டிக்கு சர்வீஸ் பண்ணுங்கன்னு சொன்னாள். சுகமைந்திரியகம் தைத்யா தேகயோகேன தேகினாம் சர்வத்திர லப்யதே தெய்வாத் யதா துக்கம் அயத்னதா. சுகம் ஐந்திரியகம் தைத்யா தேகயோகேன தேகினாம். தேகம் தேகம்னு இந்திரியங்களை வச்சுட்டு இருக்கப்பட்ட தேகம் படைத்த ஒவ்வொரு ஜீவாத்மாக்கும் சுகம்ங்கிறது தானாகவே வரும். எப்படி துக்கம்ங்கிறது ஒருத்தன் பிரயத்னம் பண்ணாமலே தெய்வத்தினுடைய காரணத்தினால ரேண்டம்லி எல்லாருக்கும் வருதோ, சர்வத்திர லப்யதே தெய்வான் யதா துக்கம் அயத்னதா. அயத்னதா ஒரு பரிசிரமம் பண்ணாமல் தானாகவே சில சமயம் துக்கம் வந்து விடுறது. அதே மாதிரி தேகம்னு படைச்ச எல்லா பிராணிகளுக்கும் சுகமும் இந்த இந்திரிய சுகங்களும் தானாகவே வரும். அதனால் சுகம் துக்கம் ரெண்டுமே இயற்கையாக வர்றது, அது சுலபமாக வர்றது. அதை புரிஞ்சுக்கணும். நம்ம என்னால் அசுர குழந்தைகளுக்கு உபதேசம் பண்ணிட்டுருக்காள். சுகமைந்திரியகம் தைத்யாக தேகயோகேன தேகினாம் சர்வத்திர லப்யதே தெய்வாத் யதா துக்கமயத்னதா தத் பிரயாசோ ந கர்த்தவ்யா யதாயுர்வ்யயः பரம் ந ததா விந்ததே க்ஷேமம் முகுந்த சரணாம்புஜம். அதனால் இந்த துக்கம் சுகம் இது ரெண்டும் சுலபமாக சேர்ந்து விடுறது பிராணிகளுக்கு, எல்லா ஜீவாத்மாக்களுக்கும். அதனால் என்ன பண்ணோம்னால் இந்த ஆயுள் இருக்கிற மட்டும் முகுந்த சரணம், முகுந்தன்னா முகும் ததாதி யஹா சஹா முகுந்தா. சுலபமாக மோட்சத்தை யார் தரானோ, முகும்னா மோட்சம், அதை தரவனுக்கு முகுந்தன்னு பேர். அந்த முகுந்தங்கிற பதத்தை போட்டிருக்காள் மகாவிஷ்ணுவுக்கு. எந்த முகுந்தன் இருக்கானோ அவன் சதா மோட்சத்தை எடுத்து கொடுக்குறானோ அந்த முகுந்தனை போய் சரணாம்பூஜம், அவருடைய சரணங்களை போய் அண்டி பூஜை பண்ணி பாகவத ஆராதனை பண்ணணும். அதுதான் இந்த ஜென்மாவனுடைய கோல்னு சொன்னாள். தத் பிரயாசோ ந கர்த்தவ்யா யதாயுர்வ்யயः பரம் ந ததா விந்ததே க்ஷேமம் முகுந்த சரணாம்புஜம். முகுந்த சரணங்களை போய் ஆராதிக்கணும். அப்படி ஆராதிச்சவா என்ன க்ஷேமத்தை அடையிறாளோ அந்த மாதிரி க்ஷேமத்தை சாதாரண வியாபாரிக லோகத்தில் இருந்துட்டு இந்திரிய சுகங்கள்லேயே மாட்டின்றவா அடையிறதில்லைன்னு சொன்னாள். ததோ யதேத குஷலஹ க்ஷேமாய பவமாஸ்ரிதஹ ஷரீரம் பௌருஷம் யாவத் ந விபத்யேத புஷ்கலம். அழகாக சொன்னாள். ஏன் சின்ன வயசுலேருந்தே பகவத் ஆராதனை பண்ணணும், வயசான அப்புறம் பண்ணப்படாதுங்கிறதுக்கு சொன்னாள். ததோ யதேத குஷலஹ க்ஷேமாய பவமாஸ்ரிதஹ. சம்சாரத்தில் மாட்டின்னு இருக்கிறவன் இருக்கானே, குஷல புத்தி இருக்கப்பட்டவன், கெட்டிக்காரன்,
அவன் இந்த பௌருஷமான சரீரம் இருக்கே அது ஒரு விதமான கஷ்டங்களும் இல்லாமல் இருக்கும் பொழுதே, ஏன்னா வயசாக சரீரத்தில் இருக்கப்பட்ட ஒவ்வொரு அங்கங்களும் க்ஷீணமாகி சில உபாதைகள்லாம் வந்து மாட்டிக்கும். ஒன்றும் பண்ண முடியாது, தர்மங்கள்லாம் பகவத் ஆராதனை பண்ண முடியாது. அது வரையும் காத்துட்டுருக்காதீங்கோள் ரிட்டையர் ஆக மட்டும்னாள். ஏன்னா வயசாக கால் வலிக்கும், முட்டு கால் வலிக்கும், கையை தூக்க முடியாது. இது பலவிதமான உபாதைகள் வந்து சேரும் வயசானோடனே. அதனால் அந்த பயங்கள்லாம் வரத்துக்கு முன்னாடியே குஷலமான புத்தி இருக்கப்பட்டவன், நல்ல மனுஷனாக கெட்டிக்காரனாக இருக்கப்பட்டவன், ஷரீரம் பௌருஷம் யாவத்து ந விபத்யேத புஷ்கலம், ரொம்ப நாள் வயசார மட்டும் பொறுத்துருக்கலாமல் சின்ன வயசுலேயே பகவத் ஆராதனை பண்ணும் நாள் பும்சோ வருஷசதம் ஹியாயு ததர்த்தம் சாஜிதாத்மனா நிஷ்பலம் யதசௌராத்ரியாம் ஷேதேந்தம் பிராபிதஸ்தமா. அதில் சொன்னால் அழகா, ஒரு மனுஷனுக்கு மேக்சிமம் என்ன வயசு இருக்கும்னா 100 வயசுனாள். பும்சாம் வருஷசதம் ஹியாயுஹு, ஒரு மனுஷனுக்கு ரொம்ப நாள் ஜீவிச்சிருக்கான்னாக்க 100 வயசு மட்டும் இருக்கலாம் வயசு. அதில் பாதி நாள் என்ன ஆகிடுறதுனால் ததர்த்தம் சாஜிதாத்மனா நிஷ்பலம் யதசௌராத்ரியாம் சேத்தேந்தம் பிராபிதஸ்தமா. அதில் பாதி தூங்கத்திலே படுறது ராத்திரி காலம். இன்னும் 24 ஹவர்ஸில் 10 மணி நேரம் வேஸ்ட் ஆகிடுறது. வியாபகாரிக்கான இந்திரிய சுகங்களில் ஏற்பட்டு அதுவும் ராத்திரியில் தூங்கிட்டு இருக்கிற சமயத்துலேயும் ஒன்றும் பண்ண முடியறதில்ல. அதனால் பண்ணுறதுக்கு உள்ளான அவகாசம் அதில் பாதி தான். அப்போ 100 வயசு மட்டும் ஒருத்தன் இருந்தாக்க 50 வருஷங்கள் தான் அவனுக்கு யூஸ்ஃபுல் டைம் ஃபார் பர்பஸ் ஆஃப் டிவோஷனல் சர்வீஸ் இருக்குது. அதை வியர்த்தம் பண்ணப்படாதுங்கிறாள். முக்தஸ்ய பால்யே கௌமாரே கிரீடதோ யாதி விம்சதி ஜரயாக்ரஸ்த தேகஸ்ய யாதி அகல்பஸ்ய விம்சதி. பால்யமான ஜென்மா இருக்கே, பால்ய ஜென்மாவில் அவன் மூடனாக இருந்து அவனுக்கு தோன்றதில்லை பகவத் ஆராதனை பண்ணணும்னுட்டு, விளையாட்டிலேயே போய்டுறது. கௌமார வயசு வந்ததுனாக்க அடோலசன்ஸ், அப்போது கிரீடை நிலையில் போய்டுறது. ஸ்திரீலோலனாக இருந்துட்டு அதுலேயே 20 வருஷங்கள் போய்டுறது. அப்புறம் வயசானாக்க ரொம்ப ரிட்டையர் ஆகி ரொம்ப கழத்தன்மை வந்த பிறகு ஒரு 20 வருஷம் போய்டுறது. அதனால் அவனுக்கு இருக்கிற வயசு இருக்கே இதெல்லாம் கழிச்சுக்கணும். மீதி இருக்கிறதுல விஷயங்கள் இருக்கே அதில் தான் அவன் வந்து பகவத் ஆராதனை பண்ணுறதுக்கு சக்தி இருக்கும். அதை உபயோகம் பண்ணணும்னாள். முக்தஸ்ய பால்யே கௌமாரே கிரீடதோ யாதி விம்சதி ஜரயாக்ரஸ்த தேகஸ்ய யாதி அகல்பஸ்ய விம்சதி துராபூரேண காமேன மோயேன ச பலீயசா சேஷம் கிரேஷு சக்தஸ்ய பிரமத்தஸ்யாபயாதி. குடும்பத்தில் ஈடுபட்டு குடும்ப விவகாரங்களில் புத்திராள் பத்னி இவாளெல்லாம் சம்ரக்ஷணை பண்ணிட்டு அப்புறம் வேலைக்கு போய் அங்கே வேலையில் இருந்துட்டு இப்படியாக மீதி இருக்கிற 20-40 வருஷம் படுறது 100 வயசில். பாக்கி இருக்கிற வயசில் 10 வருஷங்கள் தான் மீந்தி இருக்கும். ஏன்னா எல்லாம் வியாபகாரிகமாக இந்த சம்சார சாகரத்தில் மாட்டிந்து கிரக்கிய வீட்டு தர்மங்கள் குடும்ப தர்மம் இருக்கே அதில் பற்றுள்ளவனாக அதுலேயே டயத்த துக்கங்களில் மாட்டிந்து 4 பக்கத்துலேருந்து வந்து சேரும். அதெல்லாம் பார்த்துட்டு காமங்களில் மாட்டிந்து மோகத்தில் மாட்டின்னு இருக்கான்னு சொன்னாள். சேஷம் கிரகேஷு சக்தஸ்ய பிரமத்தஸ்ய அபயாதி, அதில் டைம் படுறது. கோ கிரகேஷு புமான் சக்தம் ஆத்மானம் அஜிதேந்திரியா ஸ்நேகபாஷை திருடைர்பத்தம் உத்சகேத விமோச்சித்தும். இந்திரிய ஜெயம் இல்லாத எந்த புருஷன்தான் வீட்டில் பற்று இல்லாமல் இந்த ஆஷா பாசங்கிற கயிறு இருக்கே அதால் கட்டப்பட்ட மனசை அதுலேருந்து விடுவிக்க சக்தி இருக்கிறானா எப்படி இருக்கிறது? அது பகவத் அனுகிரகம் இருந்தால் தான் நடக்கும். அந்த மாதிரி இந்த ஆஷா பாசங்கள்ங்கிறத பந்தங்கள் இருக்கே, கயிறு இருக்கே, அது நம்மளை கட்டி வச்சுருக்கு. வீட்டிலையும் பத்னி புத்திராள் முதலான விஷயங்கள்லேயும் வியாபகாரிகமான லோகத்தில் அதுலேருந்து ஜெயிச்சு வருதுங்கிறது ரொம்ப துர்லபம்னு சொன்னாள். கோ கிரகேஷு புமான் சக்தம் ஆத்மானம் அஜிதேந்திரியா ஸ்நேகபாஷை திருடைர்பத்தம் உத்சகேத விமோச்சித்தும். யார் தான் இந்த ஸ்நேகபாஷங்கள்லேருந்து விடுவிச்சு வெளியில் வரணும்னு முயற்சி பண்ணுவன்?
கோன்வர்த்ததிருஷ்ணாம் விசிருஜேத் பிராணேபியோபி ய ஈப்சிதா யம் க்ரீணாதி அசுபிப்ரேஷ்டைः தஸ்கரசேவகோ வணிகு. எந்த ஒரு அர்த்தம் இருக்கோ, அதாவது பொருள் இருக்கோ, அதை பிராணனை காட்டிலும் ரொம்ப இஷ்டமாக மதிக்கிறானாம். ஏன்னா அர்த்தபரனாக இருந்துட்டு நிறையா பணத்தை சம்பாதிக்கணும், சுகங்களை சம்பாதிக்கணுங்கிறதாக நினச்சிட்டு தன்னுடைய உயிரை காட்டிலும் மேலாக அந்த விஷய சுகங்களை அனுபவிக்கணுங்கிறதுக்காக அர்த்தத்தை ஆர்ஜிதம் பண்ணுறதுக்காக அதில் டயத்தை வியர்த்தம் பண்ணுறானாம். அந்த பிராணத்தை விட ரொம்ப வசதியாக அந்த அர்த்தங்களை அசட்ஸ், அதாவது தனக்கு சேகரிக்க வேண்டிய பணங்கள் சுக்கங்கள் இதெல்லாம் அதுக்காக டயத்தை களையிறானாம். எந்த ஒரு அர்த்தத்தை, எந்த ஒரு பொருளை அவன் ஈட்ட வேண்டும் என்பதற்காக தன் பிராணனை காட்டிலும் ஜாஸ்தியாக அந்த பணத்து மேலே ஆசையை வச்சு அதுக்காக தேடுறானோ, அதை இவன் அறியாமலே பல திருடாள், இவனுக்கு கீழே வேலை செய்கிறவாள், வியாபாரிகள் இவெல்லாமும் இவங்கிட்டேருந்து சுரண்டின்னு படுறாள். அதுதான் அவனுக்கு வியர்த்தமாகிறதுங்கிறதாள். கோன்வர்த்த திருஷ்ணாம் விசிருஜேத் பிராணேபியோபி ய ஈப்சிதः யம் க்ரீணாதி அசுபிப்ரேஷ்டைः தஸ்கரசேவகோ வணிகு. இவ்வாறாக பிரகலாத சுவாமியும் எடுத்து சொன்னால் சின்ன வயசுலேயே பகவத் ஆராதனை பண்ணணும்னுட்டு. இப்பொழுது இந்த ஸ்லோகங்கள் எல்லாத்தையும் நம்ம அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரே நமः. அத ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே சப்தமஸ்கந்தே ஷஷ்டோऽध्यायः. ஸ்ரீ பிரகலாத உவாச்ச கௌமார ஆச்சரேத் பிராஜ்ஞः தர்மான் பாகவதானிஹ துர்லபம் மானுஷம் ஜன்ம ததபி அத்ருவம் அர்த்ததம் யதா ஹி புருஷஸ்யேஹ விஷ்ணோः பாதோபசர்ப்பணம் யதேஷ சர்வபூதானாம் பிரிய ஆத்மேஸ்வரः சுகிருத் சுகம் ஐந்திரியகம் தைத்யாः தேகயோகேன தேகினாம் சர்வத்ர லப்யதே தெய்வாத் யதா துக்கம் அயத்னதः தத்ப்ரயாசோ ந கர்த்தவ்யः யத ஆயுர்வ்யயः பரம் ந ததா விந்ததே க்ஷேமம் முகுந்தச்சரணாம்புஜம் ததோ யதேத குஷலः க்ஷேமாய பவமாஸ்ரிதः ஷரீரம் பௌருஷம் யாவத் ந விபத்யேத புஷ்கலம் பும்சோ வர்ஷசதம் ஹ்யாயுः ததர்த்தம் சாஜிதாத்மனः நிஷ்பலம் யதசௌராத்ர்யாம் சேதேந்தம் பிராபிதஸ்தமः முக்தஸ்ய பால்யே கைஷோரே क्रीडतो याति विंशतिः जरया ग्रस्तदेहस्य याति अकल्पस्य विंशतिः
यात्यकल्पस्य विंशतिः दुरापूरेण कामेन मोहेन च बलीयसा शेषं गृहेषु सक्तस्य प्रमत्तस्यापयातिः को गृहेषु पुमान् सक्तम् आत्मानम् अजितेन्द्रियः स्नेहपाशैर्दृढैर्बद्धम् उत्सहेत विमोचितुम् कोऽन्वर्थतृष्णां विसृजेत् प्राणेभ्योऽपि यईप्सितः यं क्रीणाति क्रीणात्यसुभिः प्रेष्टैः तस्करः सेवको वणिक् ஸ்ரீஹரையே நமஹ. அடுத்த 11வது ஸ்லோகத்திலேருந்து இந்த சம்சாரத்தில் இருக்கப்பட்ட ஒவ்வொரு விஷயங்களும் எப்படி இவன் மனசை ஆக்கர்ஷிச்சு பகவத் பரமாக இவன் மனசை போக விடாமல் தடுக்குமாம். அதுக்குள்ளான விஷயங்களெல்லாம் எடுத்து பிரகலாத சுவாமி சின்ன குழந்தையாக இருந்தால் கூட எடுத்து சுத்தீவரில் இருக்கப்பட்ட அசுர குழந்தைகளுக்கு எடுத்து சொல்கிறாள் எப்படி விஷய சுகங்களில் மனசு போய் விழுமுன்னுட்டு. கதம் பிரியாயாக அனுகம்பிதாயாக சங்கம் ரகசியம் ருச்சிராம்ச மந்த்ரான் சுருச்ச ஸ்நேக சிதா சிசூனாம் கலாட்சராணாம் அனுரக்த சித்தா. சம்சாரத்தில் மாட்டிண்டு விவாகத்தை பண்ணிண்டு பத்னி புத்திராளோடு இருக்கப்பட்ட மனுஷன் இருக்கேன்னு அவனுக்கு என்னென்னலாம் இவன் மனசை ஆகர்ஷணம் பண்ணி விஷய சுகத்தில் கொண்டு ஈடுபட செய்யுங்கிறதுக்கு எடுத்து சொன்னாள். கதம் பிரியாயாக அனுகம்பிதாயாக சங்கம் ரகசியம் ருச்சிராம்ச மந்த்ரான். இவனுக்கு உபதேசம் பண்ணுறதுக்காக மந்திரங்களெல்லாம் உபதேசம் பண்ணுறதுக்கு ஒரு குரு வாய்ப்பளினாள். அது யாரும் இல்லை, இவனுடைய பத்னியினாள். இந்த பத்னி என்ன பண்ணுவலாம், ராத்திரி வேளையில் ரொம்ப பிரியமாக பர்த்தாவுக்கு பக்கத்தில் படுத்துண்டு தலாணி மந்திரம்னு ஒன்று உண்டு. தலாணி மந்திரம்னா வேறு ஒன்றும் இல்லை, அப்படி ராத்திரியில் படுத்துட்டு ரொம்ப பிரியமாக கிட்டக்க படுத்துட்டு இவன் காதில் குஷு குஷுன்னுட்டு மந்திரங்கள்லாம் எடுத்து சொல்லுவலாம். மந்திரம்னா என்ன, காயத்ரி மந்திரத்தையாக சொல்லுவாள். எப்படி எல்லாம் நம்ம பணத்தை சேர்த்து வைக்கணும், எப்படி மாமியார் நம்மளை சிரமப்படுத்துகிறாளே அவளை எப்படி ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டிக்கு அனுப்பணும், இதெல்லாம் எடுத்து சொல்லுவலாம். கதம் பிரியாயாக அனுகம்பிதாயாக சங்கம் ரகசியம் ருச்சிராம்ச மந்த்ரான். தனக்கு ரொம்ப பிரியமான மந்திரங்கள் எடுத்து காதில் ஓதுவலாம். அது சம்சாரத்தில் இன்னும் இவனை கொண்டு வீழ்த்துமாம், கீழே கொண்டு அதில் பாதாளத்தில் தள்ளுமாம். அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் எடுத்து போதனை பண்ணுவலாம். நம்ம வெக்கேஷன் போகணும், பணத்தெல்லாம் சேர்த்து வைக்க வேண்டாமா, சும்மா நீங்கள் பாட்டுக்கு தர்மம்னு எங்கே பார்த்தாலும் வேத பாராயணத்துக்குலாம் கொடுத்துட்டு இருந்தால் எப்படி கட்டும் நமக்கு, இப்படியெல்லாம் உபதேசம் பண்ணி பிரியமான விஷயம் மந்திரங்கள் எடுத்து உபதேசம் பண்ணுவலாம். அது மாத்திரம் இல்லைன்னால் சுஹருத்சுச்ச ஸ்நேகசித சிசூனாம் கலாட்சராணாம் அனுரக்த சித்தா. இவனோட குழந்தைகள் சின்ன குழந்தைகள் மழலை மொழியில் தாத்தா பாப்பான்னு பேசிட்டு வருமா. அதுகள் பேசுகிறத கேட்டு இவனுக்கு ஆனந்தம் தாங்காதான். அதனால் அதுகளுக்கு விளையாட்டு சாமானும் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு இன்னமும் சம்சாரத்திலேயே இன்னும் ஆஷா பாசங்களில் மாட்டிண்டு அந்த ஆஷா பாசங்கள்னால பந்தத்துவம் ஏற்பட்டு இன்னும் சம்சாரத்தில் மாட்டி பண்ணாள். சுஹருத்சுஜ ஸ்நேகசித சிசிஷூனாம் கலாட்சராணாம் அனுரக்த சித்தா புத்ரான் ஸ்மரன்ஸ்தா दुहितृहृदयाः भ्रातॄन् स्वसृवा पितरौ च दीनौ गृहान्मनोज्ञोरु परिच्छदांश्च वृत्तिश्च कुल्याः पशुभृत्यवर्गान् पुत्रान् स्मरन्स्था दुहितृहृदयाः भ्रातॄन् स्वसृर्वा पितरौ च दीनौ गृहान्मनोज्ञोरु परिच्छदांश्च वृत्तिश्च कुल्याः पशुभृत्यवर्गान् त्यजेत कोशस्कृत्
விவேகமானः கர்மாணி லோபாத் அவிதிருப்தகாமः ஔபஸ்த்யஜைஹ்வம் பகுமன்யமானः கதம் விரஜ்யேத துரந்தமோகः. எப்படி இவனுக்கு சம்சாரத்துலேருந்து இவன் வீடுபடுறதுக்கு சான்ஸே இல்லைங்கிறாள் பிரகலாத சுவாமி. ஏன்னா வயசாக இந்த சின்ன குழந்தைகள் மழலை மொழியோடு பேசிகிட்டு இருந்த குழந்தைகள் இருக்கே, அதெல்லாம் பெருசாகும். தன்னுடைய பொண்களெல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சு அதுகள்லாம் புக்காத்தில் இருப்பாள். புக்காத்துலேருந்து அவள் வந்திருக்கிற புத்திரிகள் மேலே ஒரேடியாக ஆசை ஜாஸ்தியாகும்னாள். தன்னுடைய பிராத்தாக்கள் சகோதரிகள் இவாள் மேலெல்லாம் ரொம்ப ஆசை இருக்குமாம். தன்னுடைய வயசான தன்னுடைய பிதா மாதா இவாள் மேலே அந்யாதிருஷ்யமான ஒரு பிரியம் ஆஹா வயசாகிடுத்தே அவளை கொண்டு என்ன பண்ணுறது, அவளை சம்ரட்சிக்கணுமேனுட்டு அங்கே மனசில் வச்சு அந்த ஆசாபாசங்கள் வேறு இழுக்குமாம். அதோடு கூட இவன் புதுசாக வாங்கின வீடுகள், அப்பார்ட்மெண்ட்டு, அதுக்குள்ளான கலர் டிவி இதெல்லாம் இருக்கே, இதிலேயே குடும்பத்தை ரட்சிக்க வேண்டிய ரொம்ப விஷய சுகங்களை தரக்கூடிய விஷயங்களில் மனசை கொண்டு வைப்பன். அது பந்தத்தை உண்டாக்கும்னாள். அதோடு கூட பரம்பரைப்படி இருக்கப்பட்ட சில விற்த்திகள் இருக்குது. குலதெய்வத்தை ஆராதனை பண்ணுறது, இன்னும் என்னென்ன ஆராதனைகள் பண்ணுறோம் அந்த ஆராதனைகள் பண்ணுறது, இதெல்லாம் பரம்பரையான விஷயங்கள் இருக்கே அதில் கொண்டு மனசை வைப்பனான். அதோடு கூட எனக்கு 1 2ன்னு ஒரு பூனை ஒரு நாயின்னு பல பசுக்கள்னால் பல மிருகங்களை வச்சுருப்பேன் விளையாட்டுக்காக ஆற்றுல, அது மேலே கொண்டு ஆசாபாசங்களை வைப்பனான். அதோடு கூட வேலைக்காராள். இப்படி ஒன்றா இவனுடைய மனசை என்ன பண்ணும்னாள், வீட்டில் ஆரம்பித்து பத்னி புத்திராள் மாதா பிதா அதோடு கூட குலதர்மம், இப்படி வீட்டில் இருக்கப்பட்ட அசட்ஸு, வீடு வாசல் காரு முதலான விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பந்தம் ஏற்பட்டு இவனுக்கு பகவத் ஆராதனைங்கிறது என்னங்கிறதே மறந்து விடுவனாள். புத்திரான் ஸ்மரன்ஸ்தா துஹித்ரு ஹிருதயா பிராத்ருன் ஸ்வஸ்ருவா பிதரோ சஸ்தீனோ கிருஹான் மனோஜ்ஞோரு பரிச்சதான்ஷ விருத்திஷ்ச குல்யாக பசுபிருத்தியவர்கான் தியஜேத கோஷஸ்கிருத் விவேகமானः கர்மாணி லோபாத் அவிதிருப்தகாமः ஔபஸ்த்யஜைஹ்யம் பகுமன்யமானः கதம் விரஜ்யேத துரந்தமோகः. எவ்வாறாக அவன் இதிலேருந்து வெளியில் வர முடியாதுன்னு அர்த்தம். பிரகலாத சுவாமி சொன்னாள், குடும்ப போஷாய வியன் நிஜாயு ந புத்தியதேர்த்தம் விகதம் பிரமத்தः சர்வத்ர தாபத்ரய துக்கிதாத்மா நிர்வித்யதேன ஸ்வகுடும்பராமः. இப்படியே அவனுடைய ஆயுசு கொஞ்சம் கொஞ்சமாக தேஞ்சுட்டே வருமாம். அவனுக்கும் வார்த்தக்கியம் வந்துடும் நாள். இந்த தாபத்திரயங்கள் இருக்கே 3 தாபங்கள்னு சொல்கிறது, அதில் சித்தத்தை கொண்டு கொடுத்து குடும்பத்தை பிரீத்தி பண்ணுறதா தன்னுடைய குடும்பம், தன் மனைவியினுடைய குடும்பம், சுற்றி வட்டாரம் இருக்கப்பட்ட ஸ்நேகித பந்துக்கள், இவாளை திருப்தி பண்ணுறதுலையே அவன் ஆயுசு போயிடும் நாள். அதனால் இவனுக்கு வைராக்கிய புத்தி கொஞ்சம் கூட வராதுன்னாள் பிரகலாத சுவாமி. சர்வத்திர தாபத்ரய துக்கிதாத்மா நிர்வித்யதேன ஸ்வகுடும்பராமः. தன்னுடைய குடும்ப ரட்சணை இதிலேயே மாட்டின்னு சம்சாரத்தில் மாட்டின்னு விராக புத்தி வைராக்கிய புத்தியே இல்லாமல் போயிடும்னாள். வித்தேஷு நித்யாபிநிவிஷ்டசேதா வித்வாம்ச தோஷம் பரவித்தகர்த்து பிரேத்யேகவாதாபி அஜிதேந்திரியஸ்தது அசாந்தகாமோ ஹரதே குடும்பி. இந்த குடும்பியான மனுஷன் இருக்கானே, பணத்திலேயே எப்பொழுதும் ஈடுபட்டு அர்த்தபரனாய் எப்போதும் இருந்துண்டு இன்னும் ஜாஸ்தி விஷய சுகங்களில் மாட்டினவனுக்கு பிறருடைய பணத்தை அபகரிக்கணுங்கிறதாக நினச்சிப்பனான். அதனால் என்ன ஆகும்னால் இவனுக்கு ராஜ தண்டனை முதலிய தோஷங்கள்லாம் கிடைக்குங்கிறது தெரிஞ்சிருந்தா கூட இந்திரிய ஜெயம் இல்லாததுனால அதில் போய் மாட்டிப்பனாள். பிற புறத்தியாருடைய பணத்தை திருட ஆரம்பிப்பனான். திருட ஆரம்பித்து ஏன்னா அந்த குடும்பத்தை ரட்சிக்கணுங்கிறதுக்காக அப்படிலாம் மாட்டிப்பனாள். அசாந்த காமோ ஹரதே குடும்பி. குடும்பியாகப்பட்ட ஆஷாபாசத்தில் மாட்டின்னு இருக்கப்பட்ட சம்சாரி இருக்கானே, அவன் கொஞ்சம் கொஞ்சமாக பாகவத தர்மத்திலேருந்து விடுபட்டு குடும்பத்தை ரட்சணம் பண்ணணும், அர்த்தத்தை ஆர்ஜிதம் பண்ணணுங்கிற எண்ணத்தில் பல கெட்ட விஷயங்கள்லாம் பண்ண ஆரம்பிப்பனாள். வித்வானபீத்தம் தனுஜா குடும்பம் புஷ்ணன் ஸ்வலோகாய ந கல்பதே வை யஸ்வீய பாரக்ய விபின்ன பாவः தம பிரபத்யேத
யதா விமூடா. ஏ அசுர குழந்தைகளே, இப்படி தான் குடும்பத்தை போஷணம் பண்ணிட்டு லாலனம் பண்ணிட்டு வியாபகாரிகமான குடும்ப விஷயங்களில் விஷய சுகங்களில் மனசை கொடுத்து ஆத்ம விசாரத்துக்கு சமர்த்தனாக ஆகாமல் ஆத்ம விசாரமே பண்ணாமல் இருக்கப்பட்ட அவித்வான் இருக்கானே, அந்த மாதிரி நீங்கள் இருக்கப்படாது. ஆனால் இப்பேற்பட்ட வித்வானாக இருக்கப்பட்டவங்க கூட சில சமயம் என்ன ஆகிடுது, இந்த மாதிரி மாட்டின் விடுவனால் இது பொறுத்தையாரோடது தன்னுடையதுங்கிற எண்ணங்கள்லாம் வந்து சேர்ந்துருவான். அதனால் என்ன ஆகும்னால் நரகத்தில் போய் மாட்டிப்பன், நரகத்தை போய் அடைவன்கிறதா சொன்னாள். விமோச்சித்தும் காமதிருஷாம் விஹார கிரீடா மிருகோயன் நிகடோ விசர்கா ததோ விதூராத் பரிஹிருத்ய தைத்யேஷு சங்கம் விஷயாத்மகேஷு உபேத நாராயணம் ஆதிதேவம் சமுக்த சங்கைஹி இஷிதோபவர்கா. அதனால் ஏ அசுர குழந்தைகளே, நீங்கள் அசுர குலத்தில் பிறந்தா கூட நீங்கள் என்ன பண்ணணும், இந்த சம்சாரத்தில் போய் மாட்டிக்கப்படாது. இந்த ஆத்மாவுடைய விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நீங்கள் விஷய சுகத்தில் மாட்டிக்காமல் அதை தூரத்தில் விலக்கிவிட்டு ஆதிதேவனான நாராயணனுடைய சரணங்களில் போய் சரணம்னு போய் விழணும் நாள், அவர் கால்களில் விழணும் நாள். உபேத நாராயணம் ஆதிதேவம் சமுக்த சங்கைஹி இஷிதோபவர்கா. அப்போ தான் இந்த சங்கங்களெல்லாம் விட முடியும் நாள். அப்படி முக்த சங்காளாக இருக்கணும், அப்போ தான் முக்தி ஏற்படும் நாள். நஹ்யச்சுதம் பிரேணயதா பஹ்வ்யாசோ அசுராத்மஜாக ஆத்மத்வாத் சர்வபூதானாம் சித்தத்வாத் இக சர்வதா. ஏ அசுரகுமாரர்களே, ஏ குழந்தைகளே, அச்சுதனான பகவான் இருக்காளே, அச்சுதன்னு சொன்னாள். அச்சுதன்னா சுத்தகானா கையை நழுவ விடுறது. எந்த ஒரு பரமாத்மாவனுடைய கால்களை பிடிச்சின்னு சரணம்னு விழுந்தாக்க அவன் நம்மளை நழுவ விடுறது இல்லையோ, அந்த அச்சுதனான நாராயணனை போய் பிடிச்சிருந்தால அவனுக்கு சந்தோஷத்தை கொடுக்க முடியாத விஷயங்கள் செய்யணும். அதுக்கு அதிகமாக கஷ்டப்பட தேவையே இல்லை. அவர் எல்லா பிராணிகளுக்குள்ளேயும் இருக்கப்பட்டவர். இந்த சரீரம் படைச்ச எல்லா பிராணிகளுக்குள்ளேயும் இருக்கப்பட்டவர். அவர்தான் காரணபூதர். ஆத்மத்வாத் சர்வபூதானாம் சித்தத்வாதிக சர்வதா. எல்லா பிராணிகளுடைய உள்ளுக்குள்ளேயும் இருந்திருக்கப்பட்டவர் அந்த பரமாத்மா. அவர் எல்லா பிராணிகளுக்குள்ளேயும் இருக்கப்பட்டவர். அவரை தேடிந்து போக தேவையே இல்லை. சுத்தீவரிலும் இருக்குமே, பிராணங்கள் வச்சுருக்கப்பட்ட பிராணிகளெல்லாம் பார்க்குறமே, அது ஒன்று ஒன்றும் ஸ்ரீமத் நாராயணன் அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதுகளுக்கு சேவை பண்ணுங்கோள் நாள். பராவரேஷு பூதேஷு பிரம்மாந்தஸ்தாவராதிஷு பௌதிகேஷு விகாரேஷு பூதேஷ்வதமாத்சு ச. இந்த பரமாத்மா எங்கே இருக்காங்கிறது ரொம்ப சுலபமாக கண்டுபிடிக்கலாம் நாள். இந்த பிரம்மதேவன்லேருந்து ஆரம்பித்து ரொம்ப கீழே இருக்கப்பட்ட பூச்சி இருக்கப்பட்ட புழுக்களாக இருக்கப்பட்ட எல்லா விரக்ஷங்களாக இருக்கட்டும், எல்லா விஷயங்களும் உயிர் உள்ள எல்லா விஷயங்களுக்குள்ளேயும் இருக்கப்பட்டவர் பரமாத்மா. உயர்வு தாழ்வுன்னு ஒன்றும் கிடையாது. அப்படி இருக்கப்பட்ட உயர்வாக இருக்கப்பட்டவளாக இருந்தாலும் சரி, கீழாக இருக்கப்பட்ட ஜாதியை உடைஞ்சவளாக இருந்தாலும் சரி, அப்படி எல்லா ஜீவராசிகளுக்குள்ளேயும் இருக்கப்பட்டவர் அந்த பகவான். அவர் தான் உள்ளுக்குள்ளே இருந்திருக்காருங்கிறத நல்லா புரிஞ்சுடணும். அதை அப்பேற்பட்ட அந்த பகவான் இருக்காரே, அந்த பகவான் பிரகாசிச்சிருக்கிற பகவானை நம்ம பார்க்கணும் சுற்றி வரலம்னால். பௌத்திகேஷு விகாரேஷு பூதேஷ்வத மகத்சுச்ச. அதனால் என்ன தெரிஞ்சுக்கணும்னு, ஒவ்வொரு விஷயங்களும் பார்க்க போகிறோமே, இப்படி நேச்சுரல் சீனரி பார்க்கறதுக்காக நியூசிலாண்டும் நார்வேயும் ஸ்வீடனும் போகிறதே, இதெல்லாம் பகவத் ஸ்வரூபங்கிறத தியானம் பண்ணிக்கணும். பௌத்திகேஷு சாதாரண உசிரில்லாத வஸ்துக்களும் மரங்கள் கொடிகள் ஸ்தாவரங்கள். பிரம்மாந்த ஸ்தாவராதிஷு ஸ்தாவரங்கள்னால் புல் பூச்சி இது முதலான விஷயங்கள், மரங்கள் செடிகள், இதுகள்லாம் பிரம்மாலேருந்து ஆரம்பித்து செடி கொடிகள் மட்டும் எல்லா விஷயங்கள்லேயும் உள்ள ஊடுருவி இருக்காராம் பரமாத்மா. அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டால் ரொம்ப சுலபமாக பகவத் ஆராதனை பண்ண முடியும்னால். குணேஷு குணசாமியே ச குணவியதிகரே ததா ஏகஏவி பரோஹ்யாத்மா பகவான் ஈஸ்வரோவ்யய. அப்பேற்பட்ட பகவானை ஆராதின்னு சொல்லி இந்த ஸ்லோகங்கள்லாம் இப்போ அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரயே நமஹ. கதம் பிரியாயாஹ அனுகம்பிதாயாஹ கதம் பிரியாயாஹ அனுகம்பிதாயாஹ சங்கம் ரகஸ்யம்
ருச்சிராம்ச்ச மந்த்ரான் சங்கம் ரகசியம் ருச்சிராம்ச்ச மந்த்ரான் சுஹுத்சு தத் ஸ்நேகசிதசிசூனாம் சுஹுத்சு தத் ஸ்நேகசிதசிசூனாம் கலாக்ஷராணாம் அனுரக்தசித்தः கலாக்ஷராணாம் அனுரக்தசித்தः புத்ரான் ஸ்மரன்ஸ்தாः दुहितृः हृदयाः पुत्रान् स्मरन्स्ताः दुहितृः हृदयाः भ्रातॄन् स्वसृः वा पितरौ च दीनौ भ्रातॄन् स्वसृर्वा पितरौ च दीनौ गृहान् मनोज्ञोः उपरिच्छदांश्च गृहान् मनोज्ञोरुपरिच्छदांश्च वृत्तिश्च कुल्याः पशुभृत्यवर्गान् वृत्तिश्च कुल्याः पशुभृत्यवर्गान् त्यजेत कोशस्कृति वेगमानः त्यजेत कोशस्कृति वेगमानः कर्माणि लोभात् अवितृप्तकामः कर्माणि लोभात् अवितृप्तकामः औपस्थ्यजैह्वं बहुमन्यमानः औपस्थ्यजैह्वं बहुमन्यमानः कथं विरज्येत दुरन्तमोहः कथं विरज्येत दुरन्तमोहः कुटुम्बपोषाय वियन्निजायुः कुटुम्बपोषाय वियन्निजायुः न बुध्यतेऽर्थं विगतं प्रमत्तः न बुध्यतेऽर्थं विगतं प्रमत्तः सर्वत्र तापत्रय दुःखितात्मा सर्वत्र तापत्रय दुःखितात्मा निर्विद्यतेन स्वकुटुम्बरामः निर्विद्यतेन स्वकुटुम्बरामः वित्तेषु नित्याभिनिविष्टचेताः वित्तेषु नित्याभिनिविष्टचेताः विद्वांसदोषं परवित्तहर्तुः विद्वांसदोषं परवित्तहर्तुः प्रेत्येहवाथापि अजितेन्द्रियस्तत् प्रेत्येहवाथापि अजितेन्द्रियस्तत् अशान्तकामो हरते कुटुम्बी अशान्तकामो हरते कुटुम्बी विद्वानपीत्थं धनुजा कुटुम्बं विद्वानपीत्थं धनुजा कुटुम्बं पुष्णं स्वलोकाय न कल्पते वै पुष्णं स्वलोकाय न कल्पते वै यस्वीयपारक्य विभिन्नभावः यस्वीयपारक्य विभिन्नभावः तमः प्रपद्येत यथा विमूढः तमः प्रपद्येत यथा विमूढः यतो न कश्चित् क्वच कुत्रचिद्वा यतो न कश्चित् क्वच कुत्रचिद्वा दीनस्वमात्मानम् अलं समर्थः दीनस्वमात्मानम् अलं समर्थः विमोचितुं कामदृशां विहार विमोचितुं कामदृशां विहार क्रीडामृगो यन्निगडो विसर्गः क्रीडामृगो यन्निगडो विसर्गः ततो विदूरात् परिगृह्य दैत्या ततो विदूरात् परिहृत्य दैत्या दैत्येषु सङ्गं विषयात्मकेषु दैत्येषु सङ्गं विषयात्मकेषु उपेतनारायणम् आदिदेवम् उपेतनारायणम् आदिदेवं समुक्तसङ्गैः इषितोपवर्गः समुक्तसङ्गैः इषितोपवर्गः न ह्यच्युतं प्रीणयतः न ह्यच्युतं प्रीणयतः बह्वायासो असुरात्मजाः न ह्यच्युतं प्रीणयतः न ह्यच्युतं प्रीणयतः बह्वायासो सुरात्मजाः बह्वायासो सुरात्मजाः आत्मत्वात् सर्वभूतानाम् आत्मत्वात् सर्वभूतानां सिद्धत्वात् इह सर्वतः सिद्धत्वात् इह सर्वतः ஸ்ரீஹரயே நமः. 20வது ஸ்லோகத்திலேருந்து
பகவானை அடைவது எவ்வளோ சுலபம், அது எல்லாருக்கும் கிடைக்குங்கிறத ஒரு பாசிட்டிவாக எடுத்து சொல்கிறாள் அசுர குழந்தைகளுக்கு. பராவரேஷு பூதேஷு பிரம்மாந்தஸ்தாவராதிஷு பௌத்திகேஷு விகாரேஷு பூதேஷ்வத மஹத்சு ச குணேஷு குணசாம்யே ச குணம் வ்யதிகரே ததா ஏக ஏவ பரோஹ்யாத்மா பகவான் ஈஸ்வரோ அவ்யயः. பகவான் யாருன்னா ரொம்ப சுலபமாக நம்ம கண்ணுக்கு முன்னாடியே இருக்குன்னாள். என்னது? பராவரேஷு பூதேஷு, எல்லா விதமான பூதங்கள் இருக்கு, ஆகாஷாதி மகத் பூதங்கள் இருக்குது, சுற்றி வரலும் பார்க்குறோம், அதுக்குள்ளெல்லாம் இருக்காள் சுவாமி. பிரம்மாந்த ஸ்தாவராதிஷு, பிரம்மாவிலேருந்து ஆரம்பித்து சாதாரண ஸ்தாவரங்கள், மரம் செடி கொடி முதலான விஷயங்கள் இருக்கே, அதுக்குள்ளெல்லாம் பகவத் ஸ்வரூபம் இருக்குது. பௌத்திகேஷு விகாரேஷு பூதேஷு அதமஹத்சு ச, பூதங்கள் பஞ்சபூதங்கள் முதலான விஷயங்கள், பௌத்திகமான விஷயங்கள் இருக்கே, சுற்றி வரல பார்க்குறமே, அதிலெல்லாம் பகவான் ஊடுருவி இருக்காருங்கிறது தெரிஞ்சுக்கணும். குணேஷு குணசாம்யே ச குணம் யதிகரே ததா ஏக ஏவ பரோஹ்யாத்மா பகவான் ஈஸ்வரோ அவ்யயः. அவ்யயரான ஈஸ்வரர் அவர் ஸ்வயம் பிரகாஷின்றிருக்கார். அவருடைய குணங்களெல்லாம் இந்த சுத்திவரில் இருக்கப்பட்ட சிருஷ்டிகளுக்குள்ளே விட்டு அவர் பிரகாஷிச்சுருக்கார். அதுகள் தான் பகவத் ரூபம்ங்கிறதா தெரிஞ்சுக்கணும்னால். பிரத்யகாத்மஸ்வரூபேண திருஷ்யரூபேண ச ஸ்வயம் வியாபக நிர்தேஷ்யः யநிர்தேஷ்யோ அவிகல்பிதः கேவலானுபவானந்த ஸ்வரூப பரமேஸ்வரः மாயையாந்தர்ஹிதைஸ்வர்ய ஈஹதே குணசர்கயா. எப்படி இந்த பகவானுடைய விஷயத்தை எப்படி தெரிஞ்சுக்கிறதுனாக்க, கண்ணால் பார்த்து கண்டுபிடிக்க முடியாது, கண்ணுக்கு நேர பகவான்னு ஒருத்தர் வந்து நிற்க முடியாது. ஆனால் அவர் ஊடுருவி இருக்காரே, அவருடைய சக்தி வந்து அதுக்குள்ளே தெரிஞ்சுருக்கு. இந்த இந்திரியங்கள் மூலமாகவும் ஒவ்வொரு விஷயங்கள்லையும் அவர் இருக்காருங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும்னால், அந்த கரணங்கள்லாம் எப்படி வேலை செய்கிறதுன்னா அந்த பகவானுடைய பிரகாசம் உள்ளே இருக்க தொண்டு வேலை செய்கிறது. அதனால் கண்ணால் பார்க்க முடியாட்டா கூட, கண்ணால் பார்க்க முடியாத மாதிரி தோணினா கூட சுத்திவரில் இருக்கப்பட்ட விஷயங்கள்லேருந்து தெரிஞ்சுக்கணும்னால், தேகாதி ரூபங்கள்னால் பார்க்க முடியாட்டா கூட அவருடைய குணங்கள் வந்து அவர் சிருஷ்டி பண்ணின ஒவ்வொரு விஷயத்துக்குள்ளேயும் ஊடுருவி இருக்குது. அதை பார்த்து அதுலேருந்து பகவானை நம்ம தெரிஞ்சுக்கணும்னால், கேவலானுபவானந்த ஸ்வரூப பரமேஸ்வரः மாயையா அந்தர்ஹிதைஸ்வர்ய ஈயத்தே குணசர்கையா ஈயத்தே. அவருடைய குணங்களுடைய சேர்க்கை ஒவ்வொரு ஆத்மாக்குள்ளேயும், அவர் சிருஷ்டி பண்ண ஒவ்வொரு விஷயங்களுக்குள்ளேயும் அவருடைய குணங்கள் பிரகாசிக்கிறது, அவருடைய ஈஸ்வரத்துவம் பிரகாசிக்கிறது. அதுலேருந்து தெரிஞ்சுக்கணும் நம்ம அவர் இருக்காருன்ட்டு, அப்படி ஆராதிக்கணும்னால். ஆகினால் நீங்கள்லாம் அசுர குழந்தைகளே என்ன பண்ணணும்னால், அடுத்தாப்புல தஸ்மாத் சர்வேஷு பூதேஷு தயாம் குருத சௌஹ்ருதம் அசுரம் பாவம் உன்முச்சிய ஏயா துஷ்யதி அதோக்ஷஜா. அதனால் அசுரகுணம் உண்டு. அசுரகுணம்னா என்ன? எல்லாரையும் இம்சை பண்ணுறது, எல்லாரையும் அடக்கி ஆள்றது, இதெல்லாம் தான் அசுரகுணம். அந்த அசுரகுணத்தை விட்டுவிட்டு தயையோடு கூட எல்லா பிராணிகள்கிட்டையும் ஸ்நேகத்தோடு கூட தயையோடு கூட இருங்கோ. அதுகளோட பிரியபாவத்தில் சுகிருத் பாவத்தில் இருங்கோள். நீங்கள் எல்லா ஜீவராசிகள்கிட்டையும் சரி, எல்லா ஸ்தாவர ஜங்கமங்கள்கிட்டையும் சரி, நல்ல சுகிருத் பாவத்தில் இருங்கோ. அப்படி இருந்தால் என்ன ஆகும்னால், அதோக்ஷஜனான பகவான், அதோக்ஷஜன்னு பதம் போட்டாள். அதோக்ஷஜனுங்கிற அர்த்தமே என்னென்னா, உள்நோக்கி மனசை செலுத்தினோம்னா அங்கே தெரிகிறவர் யாரோ அவர் தான் பகவான். பகவான் வெளியில் எங்கேயோ இல்லை, தனியாக ஒரு கோவிலில் போய் குருவாயூரில் இல்லை, உள்ளுக்குள்ளே இருக்காள். அதனால தான் லலிதா சஹஸ்ரநாமத்தில் அந்தர்முக சமாராத்தியாயை நமஹ பகிர்முக சுதுர்லபாயை நமஹான்னு 2 நாமாக்கள் கூட கூட வரும். உள்ளுக்குள்ளே பார்த்தா தெரியலாம், வெளியில் பார்த்தா தெரிய மாட்டாளாம், அப்படின்னு 2 நாமா. அது தான் இங்கே சொல்கிறாள். அதனால் அந்த அசுரபாவத்தை விட்டுவிட்டு எல்லா பிராணிகள்கிட்டையும் எல்லா ஸ்தாவர ஜங்கமத்தையும் ஸ்நேகபாவத்தை விருத்தி பண்ணுங்கோள், பிரியமாக இருங்கோள். அப்போது அதோக்ஷஜனான பகவான் சந்தோஷத்தை அடைகிறாள்னு சொன்னாள். தஸ்மாத் சர்வேஷு பூதேஷு தயாம் குருத சௌஹ்ருதம் ஆசுரம் பாவம் உன்முச்சிய ஏயா துஷ்யதி அதோக்ஷஜா துஷ்டே ச தத்ர கிமலப்யமனந்தாத்யே கிம் தைர்குணம் யதிகராத் யே ஸ்வசித்தா
தர்மாதயः கிமகுணேன ச காங்க்ஷிதேன சாஹரம் ஜுஷாம் சரணையோருபகாயதாம் நஹ. பிரகலாத சுவாமி சொன்னாள், துஷ்டே ச தத்ர கிமலப்யமனந்தாத்யே கிம் தைர்குணம் வியதிகராத் இஹ ஏ ஸ்வசித்தாக. எந்த பகவானை அடைவது ரொம்ப ரொம்ப சுலபம். கிம் அலபியம், எதுதான் கிடைக்காது. அந்த பகவானை போய் சரணம்னு விழுந்துட்டா கிடைக்கக்கூடாதுன்னு ஒன்றும் கிடையாது. அது மாத்திரம் இல்லை, தர்ம விஷயங்கள் தர்மார்த்த காமங்கள் எல்லாம் ரொம்ப சுலபமாகவே கிடைக்கக்கூடியது. அதனால நமக்கு ஒரு காரியம் இல்லை. தர்மாதயா கிமகுணேன ச காங்க்ஷிதேன சாரம் ஜுஷாம் சரணையோ உபகாயதாம்னா, எந்த பகவத்குணத்தையும் பகவனுடைய சரணங்களையும் போய் சரணம்னு விழுந்த நமக்கெல்லாம் இந்த தர்மாதயா தர்மம் முதலான புருஷார்த்தங்கள் இருக்கே, அதனால் என்ன பலன்? அதனால ஒன்றும் கிடையாது. தர்மார்த்த காமயதியோ அபிஹிதஸ்திரிவர்க இக்ஷாத்ரை நயதமோ விவிதாச்ச வார்த்தா மன்யே ததேததகிலம் நிகமஸ்ய சத்யம் ஸ்வாத்மார்ப்பணம் ஸ்வசூர்தா பரமஸ்ய பும்சா. தர்மம் அர்த்தம் காமம்னு சொல்கிறதுக்கே அது திரிவர்க்கம். அந்த திரிவர்க்க சித்திக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அது விஷயமாக அடையலாம். அதெல்லாம் அடையிறதுங்கிறது ரொம்ப சுலபம். அதனுடைய பலன் என்னென்னா, பகவான்கிட்ட போய் சரணம்னு விழுந்து அந்த அந்தர்யாமியாக எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கட்ட பகவான்கிறத புரிஞ்சுக்கிற விஷயம் இருக்கே, அதுதான் சத்தியம். அது இல்லைன்னா இத்தனையும் பலன் இல்லை, இதெல்லாம் அசத்தியமாக போயிடும்ங்கிறத எடுத்து சொன்னாள். அதுதான் ஸ்ரீதரன் வியாக்கியானத்தில் எழுதினாள். ஏன்னா குருபுத்திராளான ஷண்டனும் அமர்க்கனும் வேதத்தெல்லாம் எடுத்து சொல்லி கொடுத்துருக்காள். அப்படின்னா அதெல்லாம் அசத்தியமாகுமான்னா ஆகாது. அதனுடைய தாத்பரியம் என்னென்னா, அதில் கற்ற அறிவு இருக்கே, அதனால என்ன தெரிஞ்சுக்கணும்னா, பகவான்கிறது வேறு எங்கேயோ ஒரு லட்டு மாதிரி ஒன்றும் வைகுண்டத்தில் இல்லை. அவர் எங்கே இருக்காருன்னா, அவர் சிருஷ்டி பண்ணின ஒவ்வொரு விஷயத்துக்குள்ளேயும் பரிமளிச்சுருக்காள். நல்ல அவருடைய குணங்கள்லாம் அந்த கண்ணுக்கு நேர தெரிகிறது. அதனால் எல்லா பிராணிகள்கிட்டையும் நம்ம பிரியமாக இருக்கணுங்கிறது தெரிஞ்சுக்கணும். அதுதான் பகவத் ஆராதனைங்கிறத எடுத்து சொன்னாள். தர்மார்த்த காமயதியோ அபீதஸ்திரிவர்க இக்ஷாத்ரயீ நயதமோ விவிதாச்ச வார்த்தா மன்யே ததேததகிலம் நிகமஸ்ய சத்யம் ஸ்வாத்மார்ப்பணம் ஸ்வசுஹ்ருதா பரமஸ்ய பும்சா. எந்த வேதம் இந்த திரிவர்க்கம் தர்மார்த்த காமங்கள்னால் எடுத்து சொல்லி அதை எப்படி அடைவதுங்கிறது சொல்கிறதோ அதெல்லாம் எப்போ சத்தியமாகும்னால், எப்பொழுது இதை புரிஞ்சுண்டு இது எல்லாத்தையும் பகவான்கிட்ட ஆராதிக்கிறது, அவருக்கு அர்ப்பணமாக கொடுக்குறது. ஸ்வாத்மார்ப்பணம் ஸ்வசுஹ்ருதா பரமஸ்ய பும்சா. ஸ்வசுஹ்ருதா, பகவான் படைத்த எல்லா ஜீவராசிகள் ஸ்தாவரங்கள் எல்லாத்து மேலேயும் பிரியத்தை வச்சு சூரதான் இருந்துட்டு இதை அர்ப்பணம் பண்ணுற ஆத்மாவை அடைந்த ஒரு மனுஷன் இருக்கானே, அவன்தான் இந்த வேதத்தை என்ன புரிஞ்சினவனாக ஆகும்னாள். ஞானம் ததே தத அமலம் துரவாபமாக நாராயணோ நரசகா கில நாரதாய ஏகாந்தினாம் பகவத ததகிஞ்சனானாம் பாதாரவிந்த ரஜசா ஆப்ளுத தேகினாம் சியாது. இந்த பெரிய ஞானத்தை எடுத்து எனக்கு யார் தெரியுமா சொன்னால், நரநாராயணாளுக்கு கிட்டக்க இருந்துருக்க நாரத சுவாமி இருக்காரே, அப்போ முன்னாடி ஒரு தடவை எனக்கு எடுத்து சொல்லியிருக்கார். இந்த ஞானத்தை எடுத்து என்ன சொன்னால்னா, எதுலேயும் பற்று இல்லாமல் பகவான்கிட்டக்க ஏகாந்த பக்தர்களான சாதுக்கள் அந்த பகவானுடைய பாதார விந்த தூளின்னா அதில் இருக்கப்பட்ட புழுதி, அதனால் நினைக்கப்பட்டவர்களாக இருந்து ஜீவர்கள் பரமஞானத்தை அடைவாள். அவள்னா நல்ல ஞானம் உள்ளவாளுக்கு தான் இந்த ஞானம் கிடைக்குங்கிறதாக நாரத சுவாமி எனக்கு முன்னாடி எடுத்து சொல்லியிருக்காள். ஸ்ருதமே தன்மயா பூர்வம் ஞானம் விஜான சம்யுக்தம் தர்மம் பாகவதம் சுத்தம் நாரதாத் தேவதர்ஷனாத். முன்ன ஒரு தடவை நாரத சுவாமி எனக்கு இதை எடுத்து சொல்லியிருக்காள். இதை தன் பகவான்கிட்டேருந்து கேட்டு தெரிஞ்சிருந்த சர்வஜரான நாரதர் அவர் கேட்டு அந்த விஷயத்தை எடுத்து எனக்கு சொல்லியிருக்காருனார். அதை பின்னாடி சொல்ல போகிறார். எப்படி நாரதர் சொன்னாருங்கிறது அடுத்த அத்தியாயத்தில் சொல்கிறாள். அப்பொழுது தைத்திய புத்திராள்னா இந்த பிரகலாதன் சொன்ன உயர்ந்த விஷயங்களை எடுத்து கேட்டுவிட்டு பேச ஆரம்பித்தாள். தைத்திய புத்திரா ஊச்சு பிரகலாதத்வம் வயம் சாபி நர்த்தேன்யம் வித்மயே குரும் ஏதாபியாம் குரு புத்திராபியாம் பாலானாமபி ஈஸ்வரௌ. தைத்திய புத்திராள் பேச ஆரம்பித்தாள். ஏ பிரகலாதா, நம்ம ரெண்டு பேருக்கும், உனக்கும் சரி எங்கள் எல்லாருக்கும் சரி,
இந்த குரு புத்திராளான சண்டன் அமர்கன் இவா 2 பேரை தவிர வேறு குருவை நாங்கள்லாம் தெரிஞ்சின்றதில்லை. இவாளுக்கெல்லாம் முன்னாடியே நாரதர்னு ஒரு குரு இருந்து அவர்னால நீ விஷயங்கள்லாம் தெரிஞ்சுட்டுருக்கே. அதனால் நீ சிசுவாக இருந்தபோது கர்ப்பத்திலேருந்தே உனக்கு இந்த புத்தி வந்திருக்கு. அதனால் அந்த சாட்சாத் நாரதரே வந்து சொன்னதாக நாங்கள் நினச்சிக்கிறோம்னால் பிரகலாதத்வம் வயம் சாபி நர்த்தேன்யம் வித்மஹே குரும் ஏதாபியாம் குரு புத்திராபியாம் பாலானாமபி ஈஸ்வரௌ பாலஸ்யாந்த புரஸ்தஸ்ய மத் சங்கோ துரன்வயः சிந்தின சம்சயம் சௌமிய சியாச்சேத் விஸ்ரம்பகாரணம். அந்த புறத்துக்குள்ளே இருந்துருக்கப்பட்ட சின்ன குழந்தையான உனக்கு மகான்களுடைய சங்கம் இருக்கே ஏற்பட்டிருக்கு. ஆகையினாலே ஏ பிரகலாதா, ஏ சௌமியா, எங்களுடைய சந்தேகத்தெல்லாம் நீ போக்கி நம்பிக்கையை தந்து நல்ல விஷயங்களை எடுத்து காரணங்களை சொல்லு, நாங்கள் கேட்டு அதனால் முக்தி அடைகிறோங்கிறதாக சொல்லி இந்த அத்தியாயத்தை முடித்தாள். ஸ்ரீ ஹரையே நமஹ. இப்பொழுதும் இந்த ஸ்லோகங்கள்லாம் அத்தியனம் பண்ணோம். இது ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே சப்தமஸ்கந்தே பாலகேபியः பிரஹ்லாதகிருத பிரம்மஜானோபதேச வர்ணனம் நாம ஷஷ்டோऽध्यायः. ஸ்ரீஹரயே நமஹ. பராவரேஷு பூதேஷு பிரம்மாந்தஸ்தாவராதிஷு பௌதிகேஷு விகாரேஷு பூதேஷ்வத மஹத்சு ச குணேஷு குணசாம்யே ச குணம் யதிகரே ததா ஏக ஏவ பரோஹ்யாத்மா பகவான் ஈஸ்வரோ வ்யயः பிரத்யகாத்மஸ்வரூபேண திருஷ்யரூபேண ச ஸ்வயம் வியாப்ய வியாபக நிர்தேஷ்யா ஹ்யநிர்தேஷ்யோ அவிகல்பிதः கேவலானுபவானந்த ஸ்வரூபः பரமேஸ்வரः மாயயாந்தர்ஹிதைஸ்வர்ய ஈயதே குணசர்கயா தஸ்மாத் சர்வேஷு பூதேஷு தயாம் குருத சௌஹ்ருதம் பாவம் ஆசுரம் உன்முச்ய யயா துஷ்யத்யதோக்ஷஜः துஷ்டே ச தத்ர கிமலப்யம் அனந்தாத்யே கிம் தைஹ குணம் யதிகராத் யயே ஸ்வசித்தாः தர்மாதயः கிமகுணேன ச காங்க்ஷிதேன சாரஞ்சுஷாம் சரணயோः உபகாயதாம்னः தர்மார்த்தகாம இதி யோ அபிஹிதஸ்த்ரிவர்க ஈக்ஷாத்ரயீ நயதமௌ விவிதா ச வார்த்தா மன்யே ததேததகிலம் நிகமஸ்ய சத்யம் ஸ்வாத்மார்ப்பணம் ஸ்வசுஹ்ருதः பரமஸ்ய பும்சः ஞானம் ததேததமலம் துரவாபமாக நாராயணோ நரசகः கில நாரதாய
ஏகாந்தினாம் பகவதः ததகிஞ்சனானாம் ஏகாந்தினாம் பகவதः ததகிஞ்சனானாம் பாதாரவிந்த ரஜசா ஆப்ளுததேகினாம் ஸ்யாத் பாதாரவிந்த ரஜசா ஆப்ளுததேகினாம் ஸ்யாத் பாதாரவிந்த ரஜசா ஆப்ளுததேகினாம் ஸ்யாத் ஸ்ருதமேதன்மயா பூர்வம் ஸ்ருதமேதன்மயா பூர்வம் ஞானம் விஜ்ஞானசம்யுதம் ஞானம் விஜ்ஞானசம்யுதம் தர்மம் பாகவதம் சுத்தம் தர்மம் பாகவதம் சுத்தம் நாரதாத் தேவதர்சனாத் நாரதாத் தேவதர்சனாத் ஸ்ரீதைத்யபுத்ரா ஊச்சுः ஸ்ரீதைத்யபுத்ரா ஊச்சுः பிரஹ்லாதத்வம் வயம் சாபி பிரஹ்லாதத்வம் வயம் சாபி நர்த்தேன்யம் வித்மஹே குரும் நர்த்தேன்யம் வித்மஹே குரும் ஏதாப்யாம் குருபுத்ராப்யாம் ஏதாப்யாம் குருபுத்ராப்யாம் பாலானாமபி ஈஸ்வரௌ பாலானாமபி ஈஸ்வரௌ பாலஸ்யாந்தఃபுரஸ்தஸ்ய பாலஸ்யாந்தఃபுரஸ்தஸ்ய மஹத்சங்கோ துரன்வயः மஹத்சங்கோ துரன்வயः சிந்தினः சம்சயம் சௌம்ய சிந்தினः சம்சயம் சௌம்ய ஸ்யாச்சேத் விஸ்ரம்பகாரணம் ஸ்யாச்சேத் விஸ்ரம்பகாரணம் ஸ்ரீஹரயே நமः इति श्रीमद्भागवते महापुराणे सप्तमस्कन्धे षष्ठोऽध्यायः ஸ்ரீஹரயே நமः. இப்பொழுது இந்த அத்தியாயத்தில் இருக்கிற ஸ்லோகங்கள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை வாசிக்கிறேன். ஸ்ரீஹரயே நமः. அத ஸ்ரீமத்பாகவதே மகாபுராணே சப்தமஸ்கந்தே षष्ठोऽध्यायः. श्रीप्रह्लाद उवाच कौमार आचरेत् प्राज्ञः धर्मान् भागवतानिह दुर्लभं मानुषं जन्म तदपि अध्रुवमर्थदम् यथा हि पुरुषस्येह विष्णोः पादोपसर्पणं यदेष सर्वभूतानां प्रिय आत्मेश्वरः सुहृत् सुखमैन्द्रियकं दैत्याः देहयोगेन देहिनां सर्वत्र लभ्यते दैवात् यथा दुःखमयत्नतः तत्प्रयासो न कर्तव्यः यत आयुर्व्ययः परं न तथा विन्दते क्षेमं मुकुन्दचरणाम्बुजं ततो यतेत कुशलः क्षेमाय भवमाश्रितः शरीरं पौरुषं यावत् न विपद्येत पुष्कलं पुंसो वर्षशतं ह्यायुः तदर्धं चाजितात्मना निष्फलं यदसौ रात्र्यां शेतेन्दं प्रापितस्तमः मुग्धस्य बाल्ये कैशोरे क्रीडतो याति विंशतिः जरयाग्रस्तदेहस्य यात्यकल्पस्य विंशतिः दुरापूरेण कामेन मोहेन च बलीयसा शेषं गृहेषु सक्तस्य प्रमत्तस्यापयातिः को गृहेषु पुमान् सक्तम् आत्मानमजितेन्द्रियः स्नेहपाशैर्दृढैर्बद्धम् उत्सहेत विमोचितुम् कोऽन्वर्थतृष्णां विसृजेत् प्राणेभ्योऽपि य ईप्सितः यं क्रीणाति असुभिप्रेष्टैः तस्करः सेवको वणिक् कथं प्रियायाः अनुकम्पितायाः सङ्गं रहस्यं रुचिरांश्च मन्त्रान् सुहृत्सु तत्स्नेहसितः शिशूनां कलाक्षराणाम् अनुरक्तचित्तः पुत्रान् स्मरन्स्ता दुहितृहृदयाः भ्रातॄन् स्वसृः वा पितरौ च दीनौ गृहान् मनोज्ञोरुपरिच्छदांश्च वृत्तिश्च कुल्याः पशुभृत्यवर्गान् त्यजेत कोशस्कृति वेगमानः कर्माणि लोभात् अवितृप्तकामः
औपस्थ्यद् जैह्वं बहुमन्यमानः कथं विरज्येत दुरन्तमोहः कुटुम्बपोषाय वियन्निजायुः न बुध्यते अर्थं विहतं प्रमत्तः सर्वत्र तापत्रय दुःखितात्मा निर्विद्यते न स्वकुटुम्बरामः वित्तेषु नित्याभिनिविष्टचेता विद्वांश्च दोषं परवित्तहर्तुः प्रेत्येहवाथापि अजितेन्द्रियस्तत् अशान्तकामो हरते कुटुम्बी विद्वानपीत्थं धनुजा कुटुम्बं पुष्णन् स्वलोकाय न कल्पते वै यस्वीयपारक्य विभिन्नभावः तमप्रपद्येत यथा विमूढः यतो न कश्चित् क्व च कुत्रचिद्वा दीनस्वमात्मानमलं समर्थः विमोचितुं कामदृशां विहार क्रीडामृगो यन्निगडो विसर्गः ततो विदूरात् परिहृत्य दैत्येषु सङ्गं विषयात्मकेषु उपेतनारायणम् आदिदेवं समुक्तसङ्गैः इषितोपवर्गः न ह्यच्युतं प्रीणयतः बह्वायासो असुरात्मजाः आत्मत्वात् सर्वभूतानां सिद्धत्वात् इह सर्वतः परावरेषु भूतेषु ब्रह्मान्तस्थावरादिषु भौतिकेषु विकारेषु भूतेष्वथ महत्सु च गुणेषु गुणसाम्ये च गुणं व्यतिकरे तथा एक एव परोह्यात्मा भगवान् ईश्वरो व्ययः प्रत्यगात्मस्वरूपेण दृश्यरूपेण च स्वयं व्याप्यव्यापकनिर्देश्यः ह्यनिर्देश्यो अविकल्पितः केवलानुभवानन्द स्वरूपः परमेश्वरः माययान्तर्हितैश्वर्य ईयते गुणसर्गया तस्मात् सर्वेषु भूतेषु दयां कुरुत सौहृदं भावमासुरमुन्मुच्य यया तुष्यत्यधोक्षजः तुष्टे च तत्र किमलभ्यमनन्त आद्ये किं तैर्गुणं व्यतिकरात् यये स्वसिद्धाः धर्मादयः किमगुणेन च काङ्क्षितेन सारञ्जुषां चरणयोः उपगायतां नः धर्मार्थकाम इति यो अभिहितस्त्रिवर्ग ईक्षात्रयी नयदमौ विविधा च वार्ता मन्ये तदेतदखिलं निगमस्य सत्यं स्वात्मार्पणं स्वसुहृदः परमस्य पुंसः ज्ञानं तदेदमलं दुरवापमाह नारायणो नरसकः किल नारदाय एकान्तिनां भगवतस्तदकिञ्चनानां पादारविन्दरजसा आप्लुतदेहिनां स्यात् श्रुतमेतन्मया पूर्वं ज्ञानं विज्ञानसंयुतं धर्मं भागवतं शुद्धं नारदात् देवदर्शनात् श्रीदैत्यपुत्राऊचुः प्रह्लादत्वं वयं चापि नर्तेऽन्यं विद्महे गुरुं एताभ्यां गुरुपुत्राभ्यां बालानामपि ईश्वरौ बालस्यान्तःपुरस्तस्य महत्सङ्गो दुरन्वयः चिन्तिनः संशयं सौम्य स्याच्छेत् विस्रम्भकारणं श्रीहरये नमः इति श्रीमद्भागवते महापुराणे सप्तमस्कन्धे षष्ठोऽध्यायः श्रीहरये நமः. இப்பொழுது சமாபன ஸ்லோகத்தோடு முடிச்சுக்கிறோம். ஸ்ரீஹரயே நமः. ஸ்வஸ்தி பிரஜாभ्यः परिपालयन्तां न्याय्येन मार्गेण महीं महिषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु. काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी देशोऽयं क्षोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः. मङ्गलं यादवेन्द्राय महनीयगुणाब्धये वसुदेवतनूजाय
वासुदेवाय मङ्गलं वेदवेदान्तवेद्याय मेघश्यामलमूर्तये पुंसां मोहनरूपाय पुण्यश्लोकाय मङ्गलं मुचुकुन्दमहानन्द दायिने परमात्मने रुक्मिणीपरिणेत्रे च सबलायास्तु मङ्गलं चैद्यतेजोपहर्त्रे च पाण्डवप्रियकारिणे कुचेलाय महाभाग्य दायिने तेस्तु मङ्गलं देव्यष्टकसमेताय पुत्रपौत्रयुताय च षोडशस्त्रीसहस्रैस्तु संस्तुतायास्तु मङ्गलं वंशीविभूषितकरात् नवनीरदाभात् पीताम्बरात् अरुणबिम्बफलाधरोष्ठात् पूर्णेन्दुसुन्दरमुखात् अरविन्दनेत्रात् कृष्णात् परं किमपि तत्त्वमहं न जाने। श्रीहरये नमः। गोपिकाजीवनस्मरणं गोविन्द गोविन्द। हर नमः पार्वतीपतये। हर हर महादेव। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुस्वामिनः जय। आञ्जनेयस्वामिनः जय।